உனக்கா பவனேஷ் புட்டி புட்டி காட்டு. ஆ குட்டிக்கா உனக்கு இல்லையா? எல்லாம் புட்டி குடிக்கவே மாட்டியா? ஆ புட்டி உனக்கு இல்லை. துணி போட்டு துவைக்கிது படுறா போடு அலசுறா. டேய் அலசுறா தண்ணி மேலாம் தட்டு போட்டு முடியல ஒன்றும் இல்லை. ஆ ஆமாம் கத்திரிக்கோள் எடுத்துன்னு வா. கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் கத்திரிக்கோளில் கட் பண்ணால் கத்தியில் கட் பண்ணது பன்னி மாடு. கொஞ்சமாக கொட்டி நல்லா போட்டு உலுக்கி எங்கடா வேப்பங்குச்சி பல்ல கடிச்சு இது பண்ண நல்லாயிருக்கும். புட்டி க்ளீனாகும். கொட்டின கொட்டு கொட்டு கொஞ்சமாக கொட்டு கொஞ்சமாக கொட்டு. அதிகமாக கொட்டி பவுட்ரு நாற்று வச்சுன்னா குட்டிக்கும் இதாகிடும். ஆட்டுக்குட்டிக்கும் ரவை போதும் போதும். இந்த செவியிலே தெரியல. உழுக்கு உழுக்கு நல்லா உழுக்கு. நுர வருதா பாரு. வரல வருதா? சரி சரிப்பட்டே. குட்டிக்கு பாலே பத்தலை. முருகா பாவம் குட்டி ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுறது. சாப்பாடு பச்சரிசி போட்டு பொங்கிட்டேன். முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறேன். ஏம்மா எழுதலோ? எனக்கு தெரியாதுமா. எனக்கு காலையில் எழுதவே கூடாதுமா. ஞாபகம் இருக்குது இல்லைம்மா. காலையில் எழுதவே கூடாது. காலையில் நீ ஹோம்ஒர்க் பண்ணினா படிச்சினா நான் டீச்சர்கிட்ட நான் சொல்லுவேம்மா. நான் ஹெச்எம்கிட்டே வருவேம்மா. சாயந்தரம் ராத்திரி நான் கத்தினே தான்மா இருந்தேன். ஹோம்ஒர்க் எழுதுங்க படிங்க ஹோம்ஒர்க் எழுதுங்க படிங்கன்னு. கத்தின்னு தானேம்மா இருந்தேன். அம்மா கத்தின்னு தானேம்மா இருந்தேன். என்னம்மா என்னம்மா அம்மாம்மா அம்மாம்மா கத்தின்னு தானேம்மா இருந்தேன். ஒலை பையம்மா என் மொட்டை கத்தின்னு தானே இந்த மொட்டை தலையா மூஞ்சி அதிகமாக இருக்குவாருங்க. ஹோம்ஒர்க் எழுதலையா? இப்போ நீ ஹோம்ஒர்க் எடுத்து வச்சு எழுதி பாரு. நான் டீச்சர்கிட்டே வருவேன். நீ ஒரு நாளைக்கு போய் நீ அடி வாங்கு. அடி வாங்கினாதான் சரிப்பட்டு வருவேன்.